வருகிற 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கான அந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ பாலாஜி மனு வழங்கியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார். அவரிடம் அந்த வகையில சட்டப்பேரவை செயலகத்துல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை விதி 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. இதை முன்னிறுத்திதான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவைக்கு கொண்டு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது தமிழக சட்டப்பேரவை 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அதற்கு பிறகு சபாநாயகர் இந்த கவன ஈர்ப்பு தொடர்பாக விவாதிக்க அவையில் இதை தொடர்பான விவாதம் என்பது நடைபெறுவதற்குண்டான முடிவுகளை சபாநாயகர் எடுப்பார். அந்த வகையில இது முக்கியத்துவம் வாய்ந்த கவன ஈர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல வேங்கவயல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்ததை தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் கொடுத்திருக்கிறார். 2 கவன ஈர்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாகவும் வேங்கவயல் சம்பவம் தொடர்பாகவும் கவன ஈர்ப்பு என்பது தமிழக சட்டப்பேரவை செயலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையுடைய ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் 6ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.